போலீஸ் அதிகாரி எவனுமே விளம்பரத்தை விரும்ப மாட்டான். அவன் தான் உண்மையான போலீஸ் அதிகாரி. நீங்களே பேசி நீங்களே எடுத்து நீங்களே போட்டுக்கிட்டு மக்களை செயற்கையா நம்ப வச்சு அது உண்மையான இதுவா, உண்மையான நம்பிக்கையா வரும் அது. இந்த குறிப்பிட்ட அதிகாரி விளம்பரத்தை விரும்புகிறார். விளம்பரத்துக்காக இவர் செய்யக்கூடிய யுக்தியா தான் நான் பார்க்கிறேன். இப்போ இவரே தான் திரு சீமான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் நீங்க பார்த்துருப்பீங்க. சாட்டு துறைமுருகன் பிடிக்கிறாருங்க. சாட்டு துறைமுருகன் போன்ல இருக்கிறதெல்லாம் எடுக்கிறாரு. அவங்க கட்சி சம்பந்தமா அவங்களுக்குள்ள பேசுன சம்பந்தமா அதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா அப்ப இவங்களுக்கு என்ன கோவம் வருது? சவுக்கு சங்கர் கஞ்சா குடிச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுத்துருக்கு. இந்த போட்டோவை எடுத்தது வருண்குமார். சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது கையில இருக்கிற போனை பறிச்சு அதுல எடுக்கிறாரு. இது காவல்துறையில கிடைச்ச ஒரு ஆதாரம். இது ஏன் இன்டர்நெட்ல வருது? அருண்குமாருக்கே நான் ஒரு பேட்டியில சொன்னேன், இன்னையா அவர் மேல போய் கந்தாலு மேல கிரிமினல் கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நீங்களும் போய் கோர்ட்ல நிக்கணுமே, கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிக்கணுமே, போய் யூனிஃபார்ம் இல்லாம போய் கோர்ட்ல நின்றுகிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் கேவலம் இல்லை. அங்க ஒரு ஆபீஸ் இருக்கு, அப்படி அங்க போய் நிக்கிறது. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். இப்போ காவல்துறை தமிழ்நாட்டில் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்போ திரு வருண்குமார் டிஐஜி ஐபிஎஸ் அதிகாரி அவர்லாம் ரொம்ப நேர்மையானவர். இப்போ நேற்று கூட பாருங்கள், அவர் ஒரு ஆடியோவில் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிற ஆடியோ நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அப்போ இது போன்ற நேர்மையான அதிகாரிகளும் காவல்துறை இருக்க தான் செய்கிறாங்களா? அவர் பேசுனது யார்கிட்ட பேசினாரு? ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. உங்க எஸ்எஸ்ஐ இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு டிஐஜி ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறாரு. ஆமா, இதை ரெக்கார்ட் பண்ணது யாரு? அவங்களால மட்டும் தான் பண்ணிருக்க முடியும். ஒன்னு டிஐஜி பார்த்து இருக்க முடியும், இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் பண்ண. ஆமா, இன்ஸ்பெக்டர் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா பயம் இருக்கு. டிஐஜி பேசுனது ரெக்கார்ட் பண்ண பயம். அப்ப இதை ரெக்கார்ட் பண்ணது டிஐஜி வருண்குமார் தான். இதை இன்டர்நெட்ல போட்டது யாரு? அவர் கொடுத்தாதான் போயிருக்கணும். அப்ப தன்னை நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன், பணியை ரொம்ப கடுமையா செய்யறேன் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் நம்ப வைக்கணுங்கிறதுக்காக இவரே பேசி இவரே போட்டிருக்கலாம்ல இன்டர்நெட்ல. அதுதான் உண்மை. போலீஸ் அதிகாரி எவனுமே விளம்பரத்தை விரும்ப மாட்டான். அவன் தான் உண்மையான போலீஸ் அதிகாரி. உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் செய்வான், எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்வாங்க தெரியுமா காவல்துறை அதிகாரிகள். ஆனா வெளியில அவங்களுடைய சாதனை எதுவுமே தெரியவே தெரியாது, வெளியிலே தெரியாது. அவன் தான் உண்மையான காவல்துறை அதிகாரி. அதாவது உளவுத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய விஷயங்களை செய்வாங்க. ஆனா செய்தது யார்? குண்டு வெடிக்குது, 10 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க there will be a bomb blast. கோயம்புத்தூருக்கெல்லாம் சொன்னாங்க பாம் பிளாஸ்ட வெடிக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதை தடுத்து நிறுத்திட்டா அத்தனை பேர் உயிரையும் காப்பாத்தினது அந்த அதிகாரி தானே. ஆனா அந்த அதிகாரி தான் சொன்னாங்கிறது உங்களுக்கோ எங்களுக்கோ தெரியும். அவன் தான் உண்மையான அதிகாரி. பல கீழ்மட்டத்தில் இன்ஸ்பெக்டர் உங்க போலீஸ்லயும் எத்தனை கீழ்மட்டத்தில் இருக்கிற போலீஸ்காரன்லாம் குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு மாநிலம் விட்டு மாநிலம் போய் மாறுவேஷத்துல போய் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் படுத்து கிடந்து பிடிச்சிட்டு வந்திருக்கான் தெரியுமா. ஆனா அவன் தான் பிடிச்சான், இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சான்னு வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது. விளம்பரம் இல்லாமல் தன் பணியை செய்பவன் தான் சிறந்த காவல்துறை. இவர் ஒரு விளம்பர பிரியரா இவர் தான் போட்டது. இல்லைன்னா எப்படிங்க ஒரு டிஐஜி தான் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? ரெக்கார்ட் பண்ணாலும் அது இன்டர்நெட்ல போட முடியுமா? இல்ல இப்ப இதெல்லாம் போடுறதுனால ஒரு பயம் ஏற்படலாம். பயத்துக்கு இல்ல, நம்மள பாக்குறாங்க ஒரு பயத்துக்கு இல்ல. போலீஸ்னா பயம் எல்லாருக்கும் இருக்கும். இல்ல சார், நான் சொல்றது இப்போ காவல்துறையில கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஐக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ நம்மள மானிட்டர் பண்றாங்க அப்படி ஒரு பயம் இருக்கிறதுக்காக கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து பயந்து நடுங்குவான். ஏன்னா அவ்வளவு அதிகாரம் இருக்கு. அவங்க நினைச்சா ஒரே நிமிஷத்துல அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடலாம். 3A சார்ஜ் கொடுத்துருவாங்க, 3B சார்ஜ் கொடுத்துருவாங்க, ப்ரமோஷனை நிறுத்திடுவாங்க. அதனாலதான் கீழே இருக்கிறவங்க மேல காவல்துறையில இருக்கிறவங்க எல்லாம் ஐயா ஐயா ஐயான்னு பயந்து நடுங்கி. மக்களுக்குமே ஒரு நம்பிக்கை வருது இல்ல? ஓகே, காவல்துறை மக்களுக்குரிய நம்பிக்கை வருது. செயற்கையா வரக்கூடாது, இயற்கையான நம்பிக்கை வரணும். நீங்களே பேசி நீங்களே எடுத்து நீங்களே போட்டுக்கிட்டு மக்களை செயற்கையா நம்ப வச்சு அது உண்மையான இதுவா, உண்மையான நம்பிக்கையா வரும் அது. இந்த குறிப்பிட்ட அதிகாரி விளம்பரத்தை விரும்புகிறார். விளம்பரத்துக்காக இவர் செய்யக்கூடிய யுக்தியா தான் நான் பார்க்கிறேன். இப்ப இவரே தான் திரு சீமான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல சீமான் இதுல அந்த அதிகாரிக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசி இது பண்ணணுங்கிற அவசியம் அது தப்பு, யாராக இருந்தாலும். ஆனா அதே அதிகாரி என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, இப்ப சீமான் தரப்பு நியாயம் என்னன்னா அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. சாட்டு துறைமுருகன் பிடிக்கிறாருங்க. சாட்டு துறைமுருகன் போன்ல இருக்கிறதெல்லாம் எடுக்கிறாரு. அவங்க கட்சி சம்பந்தமா அவங்களுக்குள்ள பேசுன சம்பந்தமா அதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா அப்ப இவங்களுக்கு என்ன கோவம் வருது? என்ன பிடிச்ச
என் மேலே என்ன குற்றச்சாட்டோ கைது பண்ணு, வழக்கு நடத்து. என்னுடைய ஃபோனில் இருக்கிறதெல்லாம் எடுத்த அதை கோர்ட்டில் கொடு. அதை போயிட்டு இன்டர்நெட்டில் போட்டு என்னைய நீ அசிங்கப்படுத்தும் போது நான் ஏன் உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில்? அது தப்பு தானே? இவங்க செஞ்சதும் தப்பு, அவர் செஞ்சதும் தப்பு தானே? இவர் எப்படி ஒருத்தவங்களுடைய மொபைல் ஃபோன் அதை எடுத்து இன்னொருத்தவங்க கூட கொடுத்து பண்ணலாம்? தவறுதான். இப்போ சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா குடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கு. ஆமா, இந்த ஃபோட்டோவை எடுத்தது வருண்குமார். சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது கையில் இருக்கிற ஃபோனை பறிச்சு அதில் எடுக்கிறாரு. இது வந்து காவல்துறையில கிடைச்ச ஒரு ஆதாரம், எவிடன்ஸ். இது ஏன் இன்டர்நெட்ல வருது? யார்கிட்ட கொடுத்து யார்? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வந்துட்டு குறி வச்சு அவங்களை அவமானப்படுத்தணும்னு பண்றீங்க. அவங்க தப்பு பண்ணியிருந்தாலே அதை கோர்ட்டு மூலமா கொடுத்து தண்டனை வாங்கி கொடுங்க. அதுதானே? அப்ப நீங்க விளம்பரத்தை விரும்புறீங்க, நீங்க அவங்க பேரை கெடுக்கணும்னு விரும்புறீங்க, நான் அவங்களும் உங்க பேரை கெடுக்கணும்னு விரும்புறதுக்கு இது இருக்குல்ல. அவங்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு இப்ப இதே அதிகாரி தான் போயிட்டு டெல்லியில வந்து ஒரு ஐபிஎஸ் மாநாட்டுல போயிட்டு தமிழ்நாட்டுல நாம் தமிழ் ஒரு கட்சி இருக்கு, அது தவறுன்னு நினைக்கிறீங்களா? அவர் பேசுனதை வீடியோ எடுத்தாங்கல்ல, அது வந்து ரகசியமான வீடியோ இல்ல. காவல்துறை மாநாட்டுல ஒரு காவல்துறை அதிகாரி பேசுனது ரகசியமான வீடியோ தானே. அந்த வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டது யாரு? இல்ல சார், அப்படி வரும்போது பேசலாமா? ஒரு கட்சியை தடை பண்ணணுன்றத வந்து ஒருத்தர் பேசலாமா? அவங்க போலீஸ் இதுக்குள்ள கான்ஃபரன்ஸ்ல பல விஷயங்களை பேசுவாங்க. கான்ஃபரன்ஸ்ல எங்க ஸ்டேட்ல எப்படி நடக்குது எங்க அப்படிங்கிறது ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஆனா அது ரகசியமா இருக்கணும். அதை எடுத்து இன்டர்நெட்ல போட்டு விட்டீங்கன்னா யாரு? அப்ப நீங்க தானே. அப்ப அது விளம்பரத்தை தான் நீங்க விரும்புறீங்க. எல்லாமே வருங்க. அரசியல் கட்சிக்காரன் 1000 வேலை பார்ப்பாங்க, 1000 இது பண்ணுவான், போலீஸையே வந்து கேவலப்படுத்துவான். என்னென்ன வேலை, பல வேலைகள் அவங்க பண்ற வேலை இருக்கு அரசியல்வாதி, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஐபிஎஸ் அதிகாரிகளை குறி வைப்பான். ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருந்தா ஒரு திமுக காரன் அவனை மோதிட்டான்னு வைங்க, அவனை குறி வைப்பான். ஊர்வலம், இங்கே திமுக ஊர்வலம், இதெல்லாம் நடந்த விஷயம். திமுக ஊர்வலம் போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் பந்தோபஸ்துக்கு வந்து அடிப்பான். பர்டிகுலரா இவங்க 10 பேர் சேர்ந்துக்கிட்டு பழி வாங்குவான். இதெல்லாம் அரசியல்வாதியெல்லாம் 3/4 பேர் அயோக்கிய இங்கே தானே இருக்கு. நல்லவே வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல் இல்லை. நான் சட்டத்தை மதிக்கிறவன், மனசாட்சியை மதிக்கிறவன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத எனக்கு தெரியல. அரசியல்வாதிகள்ல அவன் மோசமாக தான் நடப்பான். காவல்துறை ஆளுங்களை அடிப்பான். இதெல்லாம் பண்ணத்தான். இல்ல, காவல்துறை அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கலாம் சட்டத்துக்கு புறமா செயல்பட்டா. ஆனா ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசு தலைவரையோ வந்து நம்ம டீப்பா கார்னர் பண்ணி அந்த கட்சியை தடை பண்ணணும்னு சொல்றது, அதெல்லாம் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கியா. அரசியல்வாதிகள் இப்படிதான்யா பண்ணுவான். முரசொலி மாற முகமது அலிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில குத்தலையா 2001 அப்ப அந்த பேர் வந்துக்கிட்டு முகமது அலி டிஐஜி. அப்ப இவங்களை இது பண்ணிக்கிட்டு குறி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிய முடியுமா? அரசியல்வாதினா முக்கால்வாசி அயோக்கியம்தான் அதிகம். நீ அயோக்கிய மந்திரியா வந்துடுவான், நீ என்ன பண்ணுவ? அவங்களுக்கு கீழே தான். ஆமா, அவனுக்கு தூக்கி ரிமாண்ட் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற மந்திரி, இப்ப இருக்கிறவங்க போலீஸ் ரிமாண்ட் பண்ண மந்திரிங்க எல்லாம் இருக்கான், லாக்அப்ல உள்ள இருந்த மந்திரி எல்லாம் இருக்கான். ஆனா என்ன பண்றது, அந்த ஜனநாயக நாட்டில் மந்திரி ஆயிடுவான். அவனோட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? வருண்குமாருக்கே நான் ஒரு பேட்டியில சொன்னேன், இன்னையா அவர் மேல போய் கந்தாலு மேல கிரிமினல் கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நீங்களும் போய் கோர்ட்ல நிக்கணுமே, கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிக்கணுமே. மேஜிஸ்ட்ரேட் பே ஸ்கேல்னா உங்க பே ஸ்கேல் என்ன? மேஜிஸ்ட்ரேட் சாதாரண பே ஸ்கேல் டிஐஜியை கம்பேர் பண்ணும்போது அது அந்த கன்ஃபர்ட் ஐபிஎஸ். அவங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிக்கிறதே உனக்கு கேவலம். ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிரைவேட் கம்ப்ளைண்ட் நான் நிறைய இதை பார்த்துருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குறவன குற்றவாளி மாதிரி பார்ப்பான் நிறைய மேஜிஸ்ட்ரேட். ஏய் அங்க நிக்காதம்மா, ஆமா, ஏய் முன்னாடி இப்படி நில்லும்மா. அவன் புகார் கொடுக்க வந்தவன், கோர்ட்ல அவனுக்கு நீ மரியாதை கொடுக்கறதுனால அவனை அவமரியாதை பண்ணக்கூடாது. எத்தனை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? அப்படி நில்லு, எப்படி நில்லும்மா. இது தேவையா உங்களுக்கு? சிவில் டிஃபமேஷன் சூட் இருக்கு, டேமேஜ் கேட்டு 1 கோடி 2 கோடி அதை போட்டுட்டு போக வேண்டியதுதானே. எல்லா பேருமே டெஃபமேஷனுக்கு சிவில் டெஃபமேஷன் தான் போடுவாங்க. ஆனா இப்ப எல்லாருமே கிரிமினல் போட்டாங்கன்னா அவங்களால அலையணுமே. அதைத்தான் நான் சொல்றேன், அவங்களால அலையணும். நீங்களும் குற்றவாளி கூண்டில் ஏறணும். இப்போ சீமான் மேல வந்து திரு வருண்குமார் அவர்கள் வந்து கேஸ் போட்டிருக்காருன்னா அது சம்பந்தமா ஒவ்வொரு முறையும் இவர் வரப்ப அவரும் வந்துதான். ஆமா, அவங்க அவரும் வரணும், இல்லைன்னா அவங்க பெட்டிஷன் போடணும். திடீர்னு மேஜிஸ்ட்ரேட் பிரசன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு போடுவாரு. இந்த வழக்குல வந்து திரு சீமான் அவர்கள் மேல குற்றம் உறுதி செய்யப்பட்டா அதிகபட்சமா இருக்கு என்ன சார்? 2 வருஷம் தண்டனை வரும். அதுக்கு பதில் ஃபைனும் கொடுக்கலாமா? இல்ல கண்டிப்பா கொடுக்கலாம்.
இல்லை நிறைய பேருக்கு என்னோட சந்தேகமே இப்போ தான். ராஜீவ்காந்திக்கு 2 வருஷம் தண்டனையை கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு ஃபைனோடய நிறுத்திடுவாங்க. அவ்வளோதான். அது வந்து டிஸ்கிரிஷன் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட். இல்லைன்னா அதுக்கு அப்பீல் போவாங்க. இவங்க அப்பீல் போய் ஸ்டே வாங்குவாங்க. இது மாதிரி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நடக்கும்ன்றது வருண்குமாருக்கும் தெரியும். இருந்தாலும் அலக்கடிக்கிறாரு. அதனால போயிட்டு யூனிஃபார்ம் இல்லாமல் போய் கோர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் கேவலம் இல்லை. அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அப்படி அங்கே போய் நிற்கிறது. ஆஃபீஸர்னா நீ உனக்கு முதல்ல இதை டேக்கிள் பண்ண தெரியணும். பிரச்சனைகளை நீயே போயிட்டு உன் சொந்த கேஸுக்கே போயிட்டு கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? எந்த எக்ஸ்ட்ரீம்னா நான் போக தயார்னு அவரே சொல்றாரு. போகட்டும், அதுக்கு உன்னுடைய ஸ்டேட்டஸ் தேவை இல்லை. நீ ஒரு டிஐஜி இல்லை, டைரக்ட் ஐபிஎஸ் இல்லை. உன்னுடைய ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அவங்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜனநாயக நாட்டில் அரசியல்வாதி அப்படிதான் இருப்பான். குறிப்பாக தமிழக அரசியல்வாதி அப்படிதான் இருப்பான். எப்பூரா எவன் இருக்கான்? எல்லாம் ஆன்டி சோசியல், சமூக விரோதிகளில் பெரும்பாலானவன் அரசியல் கட்சியில் இருக்கான். அவனை போயிட்டு நீங்கள் என்னத்தை இது பண்ணி அவன் கையில் வந்தோடனே ஒரு கட்சிக்கு தலைவர் என்ன உடனே ஒரு கட்சிக்கு செயலாளர் என்னமோ இவன் கையில் எல்லாமே இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவான். போலீஸ் ஸ்டேஷன் போவான், விசிட்டிங் கார்டை காமிப்பான். காமிச்சிட்டு நான் இந்த கட்சியோட கிளை செயலாளருமா, கொலை கேஸில் சம்மந்தப்பட்டவனா இருப்பான். அந்த கட்சிக்கு தலைவன் இவனுக்கு ரூபாய் வாங்கிட்டு இவனுக்கு பதவியை கொடுத்துருவான். அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டான்னா போலீஸ் பயந்தாகணும். ஜனநாயக நாடு அப்படிதான் இருப்பான். அதனால முதலமைச்சர் நேர்மையான ஆளா இருந்தா நீ போலீஸ் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கலாம். அருண்குமாரே சொல்றேன், முதலமைச்சர் நேர்மையான முதலமைச்சர் இருந்தா தைரியமா நீங்க இதை மாதிரி இந்த படங்கள்ல வரும் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல வர்றவன எல்லாம் அடிச்சு வெளியில துரத்துவாங்க, நிக்க வச்சுட்டு பேசுவாங்க, சேரை தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் நீ எப்ப பண்ணலாம்? நேர்மையான முதலமைச்சர் இருந்தா பண்ணலாம். இப்ப குழந்தைக்கணின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் கோடம்பாக்கத்துல. அவர் இருக்காரா, இன்னும் உயிரோட இருக்காரான்னு தெரியல. கோடம்பாக்கம் இன்ஸ்பெக்டர். கமிஷனர் ஸ்ரீபால் போட்டார். கமிஷனர் ஸ்ரீபால்னு இருந்தார். அவர் தான் இவரை போடுங்க இந்த ஸ்டேஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா ரவுடியெல்லாம் அடிச்சு துரத்திடுவார், உதப்பார். ரவுடிகளை உதப்பார், லஞ்சம் வாங்க மாட்டார். கோடம்பாக்கம் அப்போ வடபழனி கோடம்பாக்கம் எல்லாம் ஒரே இது, ஒரே ஸ்டேஷன். அங்கே இந்த ஸ்டூடியோ இதெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ ரொம்ப வருமானம் வரக்கூடிய இடம் அது. அப்போ வருமானம் வரக்கூடிய இடமா ஸ்ரீபால் சொன்னது, லஞ்சம் வாங்காதவனை தேடு சார், ரவுடிசமாக அதிகம். அப்படியா? பணம் வாங்காமல் லஞ்சம் வாங்காதவனை எடுனாங்க. எடுத்து லிஸ்ட் எடுக்கும்போது குழந்தைக்கணின்னு போட்டாங்க. குழந்தைக்கணி இன்ஸ்பெக்டர் கோடம்பாக்கம் போட்டாங்க. அப்போ போட்ட உடனே என்ன பண்ணாரு? கள்ளச்சாராயம் எவன் எம்ஜிஆர் வந்த உடனே மதுவிலக்கு கொடுத்தாங்க. கள்ளச்சாராயம் எவன் காய்ச்சலான அடிச்சு இந்த ஒரு படத்துல ரஜினிகாந்த் வந்து தூக்கி போட்டு எல்லாத்தையும். அதே மாதிரி என்ன பண்ணாரு? கள்ளச்சாராயம் காய்ச்சலான அடி எல்லாத்தையும் ஒத்த அடிச்சு தூக்கி உள்ள போட்டாரு. அதே ஏடிஎம்கே காரனும் இருக்கான். அவன் சொல்றான், ஐயா நான் ஏடிஎம்கே எதுவும் பண்ணா கிடையாது, அடிச்சு உள்ள போட்டாரு. ஏவன் சூதாட்ட கிளம்பு வச்சிருக்கான் அப்படி. அதுல ஏடிஎம்கே காரன் சில பேர் இருக்கான். டிஎம்கே காரன் நிறைய பேர் இருக்கான்னா ஏடிஎம்கே கொஞ்சம் பேர் இருக்கான், பிடிச்சி உள்ள போட்டு. ஏன் ஏடிஎம்கே கொஞ்சம் பேர் இருக்கான்னு சொன்னா தலைவன் வந்து நேர்மையானவன், அதனால அது நம்மளை கட்சியில விட்டு விலகிடுவாங்க பயம் இருக்குது. போட்டாரு. விபச்சார கிளப் இருந்தது, அடிச்சு போட்டாரு. உடனே மிகப்பெரிய ஊர்வலம் நடத்திட்டான். அரசியல் கட்சியெல்லாம் சர்வகட்சி ஊர்வலம், அனைத்து கட்சி ஊர்வலம். ஊர்வலத்தோட பதாகைகள் என்ன தெரியுமா? இன்ஸ்பெக்டரை மாற்றுக, இன்ஸ்பெக்டரை மாற்றுக. 3-4 பேரு இந்த தலைமை தாங்கி வந்ததுல அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட் எல்லா பேரும் தலைவர்கள் முன்னாடி வரான். எம்ஜிஆருக்கு நியூஸ் போச்சு, உளவு பிரிவுல இருந்து, உளவுத்துறையிலிருந்து இவ்வளோ பேர் ஊர்வலம் வராங்க. அதில் அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க 3-4 பேர் வராங்க. என்னென்ன பேருன்னு 4 பேரையும் கட்சி விட்டு விளையிட்டாரு. எம்ஜிஆர் கட்சி விட்டு டிஸ்மிஸ்ட் அப்படின்ட்டாரு. டிஸ்மிஸ்ன்னு ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா, அவ்வளோ பேரும் போய் எம்ஜிஆர்கிட்ட நின்னான். எம்ஜிஆர்கிட்ட நின்ன உடனே இவங்க இந்த 4 பேரை பற்றி அவர் முதலே எடுத்து வச்சுட்டாரு. நின்ன உடனே என்னன்னு கேட்டார், கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டார். நான் ஒரு தப்பு பண்ணலையா, நீ சூதாட்ட கிளப் நடத்துகிற கோடம்பாக்கத்தில், உண்மையா? நீ கள்ளச்சாராயம் காய்ச்சுற, உண்மையா? நீ விபச்சார படித்து நடத்துகிற, உன்னைய கட்சியில் வச்சுருந்தேன்னா எப்படி? இன்ஸ்பெக்டர் உதைக்காமல் என்ன பண்ணுவார்? உதைக்கத்தான் செய்வார். தப்பு பண்ணல அப்படின்னு விரட்டி விட்டார். இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் தைரியம் வந்துருச்சு. புரியுது, நமக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க முதலமைச்சர்.
நல்ல முதலமைச்சராக இருந்தா போலீஸ் ஆஃபீஸர் நீ துள்ளலாம். அருண்குமார் இங்க நல்ல முதலமைச்சர் இல்லப்பா, கட்சிக்காரன் தான். அந்த சார் யார இன்னைக்கு வரை கண்டுபிடிச்சீங்களா? யார் அந்த சாருங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரை விட கிடைச்சதா? காரணம் அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர், கட்சிக்காரன். அப்ப நீ இப்படி ஒரு முதலமைச்சர் வச்சுட்டு நீ இதெல்லாம் காமிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் செய்யும், நீங்க தான் செய்யப்படுவீங்க. நாளைக்கு நாம் தமிழரும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, இதே ஸ்டாலினே உங்களை கூட்ட அந்த கேஸை வாபஸ் வாங்க பாரு, என்ன பண்ணுவீங்க? அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. நல்ல அரசியல்வாதி ஈவன் ஜெயலலிதா இருக்கும்போது ஊழல் இதெல்லாம் இருந்தாலுமே நிர்வாகத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ஏடிஎம்கே காரணம் இது பண்ணா தூக்கிடுவாங்க, மந்திரியே தூக்கிடுவாங்க. யாரு மந்திரியா இருப்பான்னு அவனுக்கே தெரியாது. அது இந்த மாதிரி கமிஷனர்கிட்ட பேசுனாங்க, இது பேசுனாங்கன்னா தூக்கிடுவாங்க மந்திரி பதவியை விட்டு. அப்படி இருக்கணும் முதலமைச்சர்கள். நீங்க குதிக்கலாம். இப்படி ஒரு முதலமைச்சர் வச்சு குதிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அவமானப்பட போறது அருண்குமாரா தான் இருப்பார். ஓகே சார், அரசியல் கால்குலேஷன் இப்படிதான். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் நன்றி. நன்றி.